இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கிளாசிஃபிகேஷனாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஒன்று வந்து கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, இன்னொன்று குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதுலேயும் குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஃபர்தராக 2 டைப்பை நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். எஃப்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, பிஇ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு. சரிங்களா? அப்போ ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் இன்டெக்ரல் ஸ்பின் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை வந்து டீல் பண்ணும். பட் அதுவே வந்து போஸ்-ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது வந்து இன்டெக்ரல் ஸ்பின் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை வந்து டீல் பண்ணும். சரிங்களா? பட் கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனி பார்ட்டிகிள், எந்த பார்ட்டிகளையுமே அதில் நம்ம வந்து டீல் பண்ணலாம். இதில் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளாசிக்கல் பார்ட்டிகளை வச்சு நம்ம டீல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நாம் வந்து மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் எடுத்துப்போம். குவாண்டம் பார்ட்டிகளை வச்சு நம்ம டீல் பண்ணோம் அப்படின்னா எய்தர் எஃப்டி ஆர் போஸ்-ஐன்ஸ்டீன் டிபெண்டிங் அப்பான் த ஸ்பின் ஆஃப் த பார்ட்டிகிள். ஜென்ரலாக ஒரு அவுட்லைன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இதுதான். ஸோ இப்போ இதில் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் பார்ட்டிகிள் வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும், டிஸ்டிங்விஷபிளாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிள் செகண்ட் பார்ட்டிகிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம் பார்ட்டிகிள்ஸை. பட் அதுவே குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எய்தர் எஃப்டி ஆர் பிஇ இன்டிஸ்டிங்விஷபிள். நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது, இதுலேயும் இன்டிஸ்டிங்விஷபிள். பட் எல்லாத்துலேயுமே ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் தான். சரிங்களா? இங்கே வந்து ஸ்பின் ஆஃப் எனி வேல்யூ. பட் எஃப்டி எடுத்தீங்கன்னா ஆஃப் இன்டெக்ரல் ஸ்பின் வேல்யூஸ், இங்கே வந்து 0 ஆர் இன்டெக்ரல் இந்த மாதிரியான ஸ்பின் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா போஸ்-ஐன்ஸ்டீன் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. சரிங்களா? ஸோ இதில் வந்து பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அடிஷ்னலாக பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் வந்து ஒபே ஆகும். பட் அதுவே போஸ்-ஐன்ஸ்டீனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிக்கு வந்து ஆன்டி சிமெட்ரிக்காக இருக்கும், போஸ்-ஐன்ஸ்டீனுக்கு சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ வேவ் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஆஃப் இன்டெக்ரல் ஸ்பின்னாக இருந்ததுன்னா ஆன்டி சிமெட்ரிக்கை சாட்டிஸ்ஃபை பண்ணும், இன்டெக்ரல் ஸ்பின் ஆர் ஜீரோ ஸ்பின் இந்த மாதிரி இருந்ததுனாக்கும் நமக்கு சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரிங்களா? ஸோ இதுதான் ஜென்ரலாக இந்த 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அவுட்லைன். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம உள்ளே போனோம்னா அந்த 3 டைப்பையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து தெர்மோடைனமிக் சிஸ்டம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த தெர்மோடைனமிக் சிஸ்டம் மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம், மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் அப்படின்னு 2 டைப்பாக பார்க்குறோம். மேக்ரோஸ்கோபிக் அப்படின்றது கிளாசிக்கல் பார்ட்டிகல்ஸை வச்சு டீல் பண்ணுறது. மைக்ரோஸ்கோப்பியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாண்டம் பேசிஸில் பார்க்குற மாதிரி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ இதில் மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கிளாசிக்கல் பார்ட்டிகளில் so system containing a small number of particles whose motions are described individually. நீங்கள் பார்ட்டிகிள்ஸ் ஏன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் டிஸ்டிங்விஷபிள் பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எடுத்தீங்கன்னாக்கும் இன்டிஸ்டிங்விஷபிள் பார்ட்டிகல்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதில் டிஸ்டிங்விஷபிள் பார்ட்டிகிள் அப்படின்றப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிள் செகண்ட் பார்ட்டிகிளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிளுடைய மோஷனை நம்ம தெளிவாக அதை நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியும், ஃபாலோ பண்ண முடியும். அதே போல் செகண்ட் பார்ட்டிகிளை தனியாக நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியும், ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இது வந்து கிளாசிக்கல் பார்ட்டிகிளினுடைய நேச்சர். ஸோ அதே கான்செப்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் அப்படின்றது அந்த ஐடியாவில் வர்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
அது டிஸ்டிங்விஷபிள் பார்ட்டிகிள், அதனால அதனுடைய மோஷன்ஸை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகேங்களா? கேன் பி டிஸ்கிரைப்டு இண்டிவிஜுவலி. ஓகேங்களா? ஸோ இதில் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், ஏன்னா இது மேக்ரோஸ்கோபிக் டேர்மில் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து ஸ்மால் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பார்ட்டிகல்ஸ் தான் வந்து கம்மி இருக்கும். அதனால நமக்கு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கம்மியாக இருக்கும். பட் இதுவே வந்து குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டமாக நம்ம பார்க்கணும். இப்போ மைக்ரோஸ்கோபிக் அப்படின்றப்போ உங்களுக்கு மோர் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம், பட் இன்டிஸ்டிங்விஷபிள். அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸோடைய மோஷன்ஸை நீங்கள் கிளியராக டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளும் செகண்ட் பார்ட்டிகல் தேர்ட் பார்ட்டிகல் எல்லா பார்ட்டிகளும் ஒரே போல் இருக்குது. அப்போ அதை ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் செகண்ட் பார்ட்டிகல் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது செகண்ட் பார்ட்டிகலும் மூவ் ஆகும். நீங்கள் பார்க்குறது ஃபர்ஸ்ட்டாக செகண்டான டவுட் வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் கிளியராக வந்து என்ன பண்ண முடியாது, அதனுடைய மோஷன்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா cannot be described individually. ஓகேங்களா? ஸோ இது மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டத்தினுடைய நேச்சர். தென் அடுத்ததா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஏற்கனவே நம்ம தெர்மோடைனமிக்ஸ்லையும் பார்த்துருக்குறோம், கிளாசிக்கல்லையும் பார்த்துருக்குறோம். ஸோ மீண்டும் இங்கே ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறோம். The total number of independent coordinates required to specify completely its motion and configuration of the particles in a system. ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸை வந்து அதனுடைய பொசிஷன் ஆர் மோஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னா அதை கிளியராக கம்ப்ளீட்டாக அதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கான நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் எவ்வளோ தேவையோ அதை தான் வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் மோனோட்டாமிக் கேஸ் மாலிகுல் எடுக்கிறீங்க. மோனோட்டாமிக் அப்படின்னாக்கும் ஸோ அந்த ஆட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் அலாங் எக்ஸ், அலாங் ஒய், அலாங் இசட் அந்த மாதிரி நமக்கு மூவ் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மோனோட்டாமிக் மாலிகுல் அப்படின்னா ஆர்கானு, ஹீலியம், இது மாதிரியான இன்னட் கேஸஸை சூஸ் பண்ணலாம். இப்போ அந்த மாலிகுல் இந்த இடத்துல எடுத்து வந்து வைக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட்டிகல் என்ன ஆகலாம், அலாங் எக்ஸில் மூவ் ஆகலாம், அதே போல் அலாங் ஒய்யில் மூவ் ஆகலாம், அலாங் இசட்டில் மூவ் ஆகலாம். அப்போ டிரான்ஸ்லேஷன் மோஷனில் இந்த பார்ட்டிகல் வந்து ஸோ இந்த டைரக்ஷன்ஸில் மூவ் பண்ண முடியும். அப்போ 3 இண்டிபெண்ட் கோஆர்டினேட்ஸ் இருந்தால் இதை கிளியராக நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால் இதுக்கு நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து பார்த்திங்கன்னா 3. இதுவே டையட்டாமிக் மாலிகூல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ H2, N2, O2 இது மாதிரியான மாலிகூல்ஸு. அப்போ இந்த மாலிகூல்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் இப்படி நம்ம போட்டுக்கிறோம், எக்ஸு, ஒய், இசட்டு. அந்த டையட்டாமிக் மாலிகூலை இப்படி வைக்கிறீங்க. ஸோ இங்கே ஒரு மாலிகூல், இங்கே ஒரு மாலிகூல். இப்போ இதை நீங்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் இப்படியே மூவ் ஆகலாம் 1, ஒய் ஆக்சிஸில் அப்படியே மூவ் ஆகலாம், இசட் ஆக்சிஸில் இப்படியே மூவ் ஆகலாம். அப்போ இதில் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா 3 டிரான்ஸ்லேஷன்னா அப்படியே மூவ் ஆகிறது. சரிங்களா? அடுத்த ரொட்டேஷன்லேயும் மூவ் ஆகும். ரொட்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷன் கொண்டு வரலாம். அதாவது இப்படி நீங்கள் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணலாம் அபவுட் ஒய் ஆக்சிஸ். இந்த ஒய் ஆக்சிஸை வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனை வச்சுட்டு இதை எப்படி ரொட்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அதில் ஒரு ரொட்டேஷனல் ஆக்சிஸ் இருக்குது 1. சரிங்களா? அடுத்து வேறு எப்படி நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இப்படி இசட் ஆக்சிஸை சென்டராக வச்சுட்டு இந்த டைரக்ஷனில் இப்படி இந்த பிளேனில் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற பிளேனுக்கு பர்பண்டிகுலராக நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணலாம் கிளாக் வைஸ். ஸோ போட்டது வந்து பார்த்தீங்கன்னா இசட் ஒய் பிளேனில் ஒய் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனை வச்சுட்டு மூவ் ஆகிறது. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசட் ஆக்சிஸை சென்டர் ஆஃப் ஆக்சிஸை வச்சுட்டு இந்த எக்ஸ்ஒய் பிளேனில் இப்படி ரொட்டேட் பண்ணுறது. ஓகேங்களா? அப்போ இப்போ ஒரு ரொட்டேஷனல் மோஷன் இருக்குது. பட் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனை வச்சுட்டு என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம். அப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த டம்பிள் ஷேப் வந்து என்ன ஆகும், இப்படி ரொட்டேட் ஆகும், எதர் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ இது சுற்றும் போது இதுவும் என்ன ஆகும், சேர்ந்து சுற்றிட்டு இருக்கும். பட் சுற்றும் போது அதே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த ஆட்டம் இந்த பக்கம் வராது, இந்த ஆட்டம் இங்கே வராது. அப்போ ஆட்டம்ஸோடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகாது. பட் இது ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லக்கூடாது, ரோல் ஆகுதுன்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல நின்றுட்டு சேம் பாயிண்ட்லேயே நின்றுட்டு ரோல் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு இதை வந்து நமக்கு
பொசிஷன் சேஞ்ச் ஆகாததுனால நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தனியாக கோஆர்டினேட் ஆக்சிஸ் எதுவும் தேவைப்படாது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 3 + 2 சரிங்களா. ஸோ அதுவே இப்போ இது வந்து நமக்கு 5 எப்படி வந்தது அப்படின்னு சொல்லியாச்சு. இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஆட்டம். ஸோ இந்த சிங்கிள் ஆட்டம்னா டிரான்ஸ்லேஷனில் XYZ அப்படின்ட்டு ஒரு 3 கொண்டு வரலாம். டிரான்ஸ்லேஷனில் ஒரு 3. பட் ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை வச்சுட்டு அலாங் எக்ஸ் ரொட்டேட் பண்ணாலும் சரி, அலாங் ஒய் இசட் ரொட்டேட் பண்ணாலும் சரி, அலாங் இசட் ரொட்டேட் பண்ணாலும் அதே இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த பக்கம் சுற்றினாலும் பொசிஷன் வந்து அந்த சென்டர் ஆஃப் த கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிற இடத்துல வச்சிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல அப்படியே ரொட்டேட் பண்ணீங்கன்னா அதே பாயிண்ட்டை விட்டு தான் எங்கேயுமே நகராது. அதே பாயிண்ட்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குமே தவிர பொசிஷன் அதை விட்டு வேற எங்கேயும் மாறாது. அதனால அடிஷ்னல் கோஆர்டினேட் ஆக்சிஸ் எதுவும் நமக்கு டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தேவைப்படாது. அதனால ரொட்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 0. அப்போ 3 + 0 3. அதனால தான் இங்கே 3. சரிங்களா. சரி, அடுத்ததா ட்ரைஅட்டாமிக் மாலிகுல். ட்ரைஅட்டாமிக் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது 2 டைப்பாக எடுக்கலாம். லீனியர் மாலிகுல், நான் லீனியர். லீனியர்னா CO2. CO2 எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சரு? இந்த பக்கத்தில் O டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் O. சரிங்களா. இது CO2னுடைய ஸ்ட்ரக்சர். இதுவும் ஏறத்தாழ என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஒரு டம்பல் ஷேப்பில் தான் இருக்குது, டைஅட்டாமிக் மாலிகுல் போல். அப்போ அதே போல் தான் இந்த CS2வும் இதே மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ட்ரைஅட்டாமிக் கேஸ் மாலிகுலாக இருந்தாலும் இதே டைஅட்டாமிக் மாதிரியான நேச்சர்லேயே ஒர்க் ஆகிறதுனால இதனுடைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் சேம் 5. லீனியர். சார் நம்ம ட்ரைஅட்டாமிக் லீனியர் 7 தானே சார் படிச்சிருக்கோம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். எதில்? நம்ம கிளாசிக்கல் அதை நீங்கள் கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்க மேடம். 5 தான் இருக்கும். நான் லீனியரை பொறுத்த வரைக்கும் 6. இந்த நான் லீனியருக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா O டபுள் பாண்ட் H டபுள் பாண்ட் H. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லீனியர். அப்போ இதில் வந்து நீங்கள் ஆக்சிஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா XYZ. சரிங்களா. இது XYZ. அப்போ டிரான்ஸ்லேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3. ரொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒய்யை வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனாக வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணலாம், கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் எப்படி பார்த்தாலும். அப்போ ரொட்டேஷனில் அபவுட் ஒய் அப்படின்றத வச்சு ஒரு ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கு. தென் அதே மாதிரி அபவுட் எக்ஸை வச்சுட்டு நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணணும், இப்படி இப்படி ரொட்டேட் பண்ணலாம். ஓகேங்களா. அது ஒன்று. அதே போல் அபவுட் இசட் வச்சுட்டு நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணலாம். இதை சென்டராக வச்சுட்டிங்கன்னா இந்த பாண்டு வந்து இப்படி சுற்றிக்கிட்டே வரும். ஓகேங்களா. அப்போ எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு ஆட்டம் வந்து என்ன ஆகுது, அதனுடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்படின்றப்போ உங்களுக்கு ரொட்டேஷனில் 3. அப்போ 3 + 3 6. அதான் 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். சரிங்களா. ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆட்டம்க்கு என்னென்ன மாதிரியான டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கிடைக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரி, அடுத்ததை பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஸ்பேஸு, மொமெண்டம் ஸ்பேஸ். பொசிஷன் ஸ்பேஸ் தான் இது வரைக்கும் நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட் ஆக்சிஸில் பேசிகிட்டு இருக்கோம். XYZ அது ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ். சரிங்களா. அப்போ வால்யூம் ஆஃப் 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் அப்படின்னாக்கும் எக்ஸ் ஒய், அதாவது இப்போ கியூபே எடுக்கிறீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க XYZ. அதே மாதிரி ரெக்டாங்கிள் இல்லை கியூபாய்டு, அப்போ அது வந்து XYZ மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணுவீங்க. லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, அதான் அதுக்கு மீனிங். ஸோ இதை வந்து நீங்கள் எலமெண்ட்டாக சூஸ் பண்ணீங்கன்னா dx dy dz. அப்போ வால்யூம் எலமெண்ட் dv எடுத்தீங்கன்னா dv = dx dy dz அப்படின்றதா கிடைக்குது. இது வந்து பொசிஷன் ஸ்பேஸினுடைய வால்யூம் எலமெண்ட். சரிங்களா. சரி, அப்போ பொசிஷன் ஸ்பேஸினுடைய வால்யூம் எலமெண்ட் வேல்யூ என்னன்னு பார்த்துட்டோம். இதே போல் மொமெண்டம் ஸ்பேஸ். அப்போ இதில் வந்து நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா மொமெண்டத்தை வந்து எலமெண்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அப்போ இது வந்து 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ். இது ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸு, இதுவும் ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸு. இதில் வந்து dx dy dz அப்படின்றது காம்பனன்ட்ஸாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா px py pz அப்படின்றது காம்பனன்ட்ஸாக இருக்கும். px py
pz. மொமெண்டம்னா m into v. ஸோ மாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் டைரக்ஷன்லெஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி, அதனால m அப்படியே வச்சுக்கிறோம். பட் அங்கே வெலாசிட்டி காம்பனண்ட் தான் வந்து வெக்டர் குவான்டிட்டி. ஸோ அப்போ px அப்படின்னு எடுக்கிறப்போ நீங்கள் vx காம்பனண்ட் எடுக்கிறீங்க, pyன்றப்போ vy, pzன்றப்போ vz. ஸோ இப்போ மொமெண்டம் ஸ்பேஸினுடைய வால்யூம் எலமெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா dp ஈக்குவல் டு dpx, dpy, dpz அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ மொமெண்டம் ஸ்பேஸ்ன்றது ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸு, அதே போல் பொசிஷன் ஸ்பேஸும் ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ். அடுத்து நம்ம பார்க்குறது ஃபேஸ் ஸ்பேஸ். ஃபேஸ் ஸ்பேஸ் அப்படின்றது ரெண்டும் சேர்ந்தது, பொசிஷன் ஸ்பேஸ் அண்ட் மொமெண்டம் ஸ்பேஸ் ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னா அது ஃபேஸ் ஸ்பேஸ். ஓகேங்களா? அது மியூ ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். மியூ ஸ்பேஸ், ஃபேஸ் ஸ்பேஸ் எல்லாம் ஒன்று தான். ஸோ இதனுடைய எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல் அப்படின்ற டேர்ம் தான் சொல்கிறோம். இந்த எலமெண்ட் ஆஃப் எ ஃபேஸ் ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்தோம்னா செல். சரிங்களா? இந்த காம்பினேஷன் ஆஃப் பொசிஷன் ஸ்பேஸ் அண்ட் மொமெண்டம் ஸ்பேஸ், மேலே இருக்கக்கூடிய பொசிஷன் ஸ்பேஸ், மொமெண்டம் ஸ்பேஸ் ரெண்டினுடைய காம்பினேஷனில் கிடைச்சதுனாக்கா அதை வந்து என்ன சொல்கிறோம், ஃபேஸ் ஸ்பேஸ் ஆர் நியூ ஸ்பேஸ். அப்போ ரெண்டினுடைய காம்பினேஷன் அப்படின்னா இங்கே ஒரு 3 டைமென்ஷன் இருக்குது, இங்கே ஒரு 3 டைமென்ஷன் இருக்குது. அப்போ ஓவராலாக ஃபேஸ் ஸ்பேஸினுடைய டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்கும், 6 டைமென்ஷன் இருக்கும். இதெல்லாம் கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? சரி. ஸோ இந்த 6 டைமென்ஷன் மறுபடியும் சொல்லியிருக்கோம், 3 பொசிஷன் கோஆர்டினேட்ஸு, 3 மொமெண்டம் கோஆர்டினேட்ஸ். அதுதான் வந்து 3 டைமென்ஷன் பொசிஷன் ஸ்பேஸு, 3 டைமென்ஷன் மொமெண்டம் ஸ்பேஸு, இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு மியூ ஸ்பேஸ் ஆர் ஃபேஸ் ஸ்பேஸ் அப்படின்றது கிடைக்குது. சரிங்களா? அப்போ பார்ட்டிகல்ஸ் இஸ் ஸ்பெசிஃபைடு பை 6 கோஆர்டினேட்ஸ். அப்போ 6 கோஆர்டினேட்ஸ் வச்சு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். எக்ஸ் ஒய் இசட், எக்ஸ் ஒய் இசட்டை மட்டும் வச்சு சொன்னோம்னா பொசிஷன் ஸ்பேஸு, அது பிஎக்ஸ் பிஒய் பிஇசட் மட்டும் வச்சு சொன்னோம்னா மொமெண்டம் ஸ்பேஸு. இந்த ஆறுத்தையும் வச்சு சொன்னோம் அப்படின்னா அது ஃபேஸ் ஸ்பேஸ் காம்பனண்ட்டாக நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஆல் த செல்ஸ் ஆர் இன் ஃபேஸ் ஸ்பேஸ் ஆர் ஈக்குவல் சைஸ். இதெல்லாம் அதனுடைய ப்ராப்பர்ட்டி, ஈக்குவல் சைஸ். ஃபேஸ் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய செல் வேல்யூ, அதாவது எலமெண்ட், அதான் சொல்லியிருக்கோம் நம்ம, இட்ஸ் எலமெண்ட் இஸ் எ செல். இந்த எலமெண்ட் ஆஃப் எ ஃபேஸ் ஸ்பேஸ் அப்படின்றது எல்லாமே எப்படி இருக்கும், ஈக்குவல் சைஸில் இருக்கும். ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா del x del p ஈக்குவல் டு ஹச் வரலாம், ஹச் கிராஸ் போடுவோம், ஹச் கிராஸ் பை 2 போடுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஹச் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே del x யூஸ் பண்ணும்போது மொமெண்டத்தினுடைய எக்ஸ் காம்பனண்ட், அதனால px. இந்த டெல்லுக்கு பதிலாக டி யூஸ் பண்ணியிருக்காங்க, dx dpx approximately equal to h. ஸோ இதே போல் along x direction, y direction, z direction எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா dx into dy into dz, அதே மாதிரி dpx dpy dpz. அப்போ ஓவராலாக என்ன பண்ணிடலாம், h h h h கியூப்னு வந்துருமா. இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஃபேஸ் ஸ்பேஸினுடைய எலமெண்ட், அதுதான் செல்லுன்னு சொல்கிறோம். அப்போ செல்லுன்றது எலமெண்ட் ஆஃப் எ ஃபேஸ் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த ஃபேஸ் ஸ்பேஸ் எலமெண்ட்ன்றது 6 டைமென்ஷன். ஸோ 1 2 3 4 5 6. ஓகேங்களா? இந்த 6ம் சேர்ந்ததை தான் நம்ம ஃபேஸ் ஸ்பேஸ் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபேஸ் ஸ்பேஸ் வால்யூம் வந்து டி டவுன்னு சொல்லுவோம். சரி, டி டவ் தான், டி டவ். டி டவ் ஈக்குவல் டு ஹச் கியூப். அப்போ இந்த ஃபேஸ் ஸ்பேஸ் வால்யூம் ஆர் ஃபேஸ் ஸ்பேஸ் வால்யூம்ன்றது எலமெண்ட் ஆஃப் எ ஃபேஸ் ஸ்பேஸு. அப்போ அது வந்து செல்லுன்னு சொல்லலாம். அப்போ வால்யூம் ஆஃப் எ செல் இன் எ ஃபேஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். வால்யூம் ஆஃப் த செல் இன் ஃபேஸ் ஸ்பேஸ். ஓகேங்களா? அது வந்து ஹச் கியூபுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஹச் கிராஸ் கியூப் கிடையாது, ஹச் கியூப். சரிங்களா? அப்போ அதனுடைய டைமென்ஷன், ஹச்சினுடைய டைமென்ஷன் என்னவோ அதை வச்சு ஹச் கியூபினுடைய டைமென்ஷன் போடலாம். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஹச்ன்றது பிளாங்க் கான்ஸ்டன்ட்டு. பிளாங்க் கான்ஸ்டன்டோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல் செகண்ட். பவர் 3 போட்டிருக்கறதுனால ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஜூல் கியூபு செகண்ட் கியூபு. ஜூலுக்கு பதிலாக கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போடுவோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா
ஸோ ஜூலுக்கு பதிலாக சரி ஜேன்றது ஒர்க்குக்கு பதிலாக எஃப் இன்ட்டு எஸ் யூஸ் பண்ணுவோம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸுக்கு வந்து எம்ஏ இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எஸ் அப்படி இருக்கட்டும். அப்போ எம்முக்கு வந்து சரி கிலோகிராம். ஆக்சிலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னாப்பா மீட்டர் செகண்ட் பவர் -2. ஸோ இங்கே ஒரு டிஸ்டன்ஸு ஒரு மீட்டர். அப்போ என்ன ஆகும்? கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2 வரும். தென் அடிஷ்னலாக ஒரு எஸ் கியூப். இது வந்து நம்ம ஜூலுக்கு மட்டும் கொண்டு வந்திருக்கோம். அதோட சேர்த்து ஒரு செகண்டு. அப்போ செகண்ட் மறுபடியும் ஒரு செகண்டு. அப்போ என்ன ஆகும்? இது வந்து ஜூலுக்கு இன்ட்டு இந்த பக்கத்தில் ஒரு டைம் செகண்டுக்கு கொண்டு வர்றோம். அப்போ ஒரு செகண்ட் கேன்சல் ஆகிடும். பவர் -1 இருக்கும். அப்போ நீங்கள் ஹச்சோடைய யூனிட் பார்த்தீங்கன்னா kgm² s பவர் -1. சரிங்களா? இப்போ ஹச் கியூபுக்கு எடுத்தீங்கன்னா kg³ m²னா m⁻6 s பவர் -1னா s பவர் -3. ஸோ இந்த யூனிட் கரெக்ட். சரிங்களா? எப்படி இது வந்திருக்குங்கிறது தெரியுதுங்களா? சரி, அடுத்ததை பார்த்தீங்கன்னா அதனுடைய டைமென்ஷன் கேட்கலாம். அப்போ டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதுதான். இப்போது இந்த யூனிட் படி நம்ம டைமென்ஷன் போடுவோம். இங்கே கேஜி இல்லையா? கேஜினா மாஸுக்கு வந்து எம் டைமென்ஷன் கியூப். இங்கே மீட்டர்ன்றது லென்த்து பவர் 6. இங்கே டைமுக்கு டி பவர் -3. இதான் வந்து டைமென்ஷன் ஆஃப் ஹச் கியூபினுடைய டைமென்ஷன் வேல்யூ எம் கியூபு எல் பவர் 6 டி பவர் -3. சரிங்களா? சரி, the number of phase points per unit volume is called phase density of these points. Number of phase points in a cell, இது வந்து phase density ன்னு சொல்றோம். An element of volume space is called cell. அதான் இங்கே சொல்லிட்டோம். இதுதான் இந்த பாயிண்டா சொல்லியிருக்கோம், வேற ஒன்று. சரி, for a general case of f degrees of freedom, ஒருவேளை நீங்கள் ஒரு சிஸ்டம் சூஸ் பண்ணுறீங்க, அதனுடைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் பெர் மாலிகூல். ஒரு மாலிகூலுக்கு எஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதை பொசிஷன் ஸ்பேஸில் சொல்லும்போது எஃப் டைமென்ஷனல். மொமெண்டம் ஸ்பேஸும் எஃப் டைமென்ஷனல். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மோனோட்டாமிக் கேஸ் மாலிகூல் எடுக்கிறீங்கன்னு வைங்க. அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன வரும்? 3. அப்போ பொசிஷன் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனல். மொமெண்டம் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனல். அதுவே மியூ ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 2 × f. அப்போ 2 3s are 6 டைமென்ஷனல். இந்த 3 ஃபார்ம்லாம் உங்களுக்கு இப்போ கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடிஷ்னலாக காமா ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று வருது. இந்த காமா ஸ்பேஸ் அப்படின்றது 2fn டைமென்ஷனல். இங்கே என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னாப்போ நீங்கள் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். ஓகேங்களா? அதெல்லாம் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அளவு நம்ம என்ன செய்ய போகிறதில்ல, ப்ராடக்ட் பண்ண போகிறது கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்னால் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? அதாவது மியூ ஸ்பேஸோட நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸை ப்ராடக்ட் பண்ணால் காமா ஸ்பேஸ் கிடைக்கும். சரிங்களா? சரி, அடுத்ததான் ஃபண்டமெண்டல் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸுடைய ஃபண்டமெண்டல் பாஸ்டுலேட்ஸ் என்ன? சரிங்களா? எனி கேஸ் under consideration may be considered to be composed of large number of molecules. எந்த ஒரு கேஸ் நீங்க எடுத்தாலும் அதுல நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து லார்ஜரா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். which are constantly in motion and behave like a very small elastic spheres. இப்போ நீங்க ஒரு certain வால்யூம் சூஸ் பண்ணி அந்த வால்யூம்ல வந்து கேஸ் மாலிகூல்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா அந்த கேஸ் மாலிகூல்ஸ் எல்லாமே
கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும், ரேண்டமாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி மூவ் ஆகுற அந்த ஒவ்வொரு மாலிகுலுமே ஒரு எலாஸ்டிக் ஸ்பியர் மாதிரி நமக்கு பிஹேவ் பண்ணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்டு, ஆல் த செல்ஸ் இன் ஸ்பேஸ் ஆர் ஈக்குவல் இன் சைஸ். இப்போ முன்னால் பார்த்தோம் இல்லையா, அதான் ஸ்பேஸ், அதாவது மியூ ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எல்லா செல்ஸுமே ஈக்குவல் இன் சைஸ். ஆல் த ஆக்சசிபிள் மைக்ரோஸ்டேட்ஸ், நல்லா கவனிங்க, நாட் மேக்ரோஸ்டேட், இங்கே வந்து மைக்ரோஸ்டேட். ஆல் த ஆக்சசிபிள் microstates corresponding to possible macrostates are equally probable. அதாவது ஒரு மேக்ரோஸ்டேட் எடுத்தீங்கன்னா, மேக்ரோஸ்டேட் அப்படின்றது பெரிய சைஸ்ல, சரிங்களா, அதுக்குள்ள நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் இருக்கும். அதுக்குள்ள நிறைய குட்டி குட்டி பார்ட்டிகிள்ஸ் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா. அப்ப ஒரு மேக்ரோஸ்டேட் சூஸ் பண்றீங்க, அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் இருக்குது, அதை பற்றியெல்லாம் நம்ம டீல் பண்ண போகிறோம், அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதை ஆக்சசிபிள் மைக்ரோஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது எல்லாமே எப்படி இருக்குன்னா ஈக்குவலி ப்ராபபிள். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மைக்ரோஸ்டேட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிற ப்ராபபிலிட்டி என்னவோ அதே தான் அதில் வந்து எத்தனை மைக்ரோஸ்டேட்ஸ் இருந்ததுனாலும் ப்ராபபிலிட்டி வேல்யூ, அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ எல்லாமே எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அதான் ஈக்குவலி ப்ராபபிள் அப்படின்னு சொல்கிறோம். The equilibrium state of the gas correspond to the macro state of maximum probability. அப்போ நீங்க ஒரு மேக்ரோ ஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ப்ராபபிலிட்டி எந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்க்கு வந்து மேக்சிமமா இருக்கும் அப்படின்னா ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு இருக்கும். அப்ப ஈக்குலிபிரியம் ஸ்டேட்னா என்ன? இப்ப நீங்க ஒரு மேக்ரோ ஸ்டேட்ல மொத்தம் வந்து 4 பார்ட்டிகிள் இருக்குன்னு வச்சுக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிளை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற ப்ராபபிலிட்டியும், செகண்ட் பார்ட்டிகிள் ஆக்சஸ் பண்ணுற ப்ராபபிலிட்டியும், தேர்டு ஃபோர்த்து அதை ஆக்சஸ் பண்ணுற ப்ராபபிலிட்டியும் ஈக்குவலாக இருக்கும். இது தேர்ட் பாயிண்ட், சரிங்களா. பட் இதுவே ஒரு மேக்ரோ ஸ்டேட்ல நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதுல உள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் இல்லாம அதை நீங்க டிஸ்கிரைப் பண்றதுக்கு இந்த கேஸ் மாலிகூல்ஸ் எல்லாம் நீங்க போய் ஃபில் ஆகணும் அப்படின்னா அது ஃபில் ஆகிறதுக்கான மேக்சிமம் ப்ராபபிலிட்டி எங்க இருக்கும்னா ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ல இருந்ததுன்னா ப்ராபபிலிட்டி மேக்சிமமா இருக்கும். அப்ப ஈக்குலிபிரியம் ஸ்டேட்னா என்ன மீனிங்? இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு மேக்ரோ ஸ்டேட்டு, அதுக்குள்ள 4 பார்ட்டிகிள் இருக்குன்னு சொன்னோம். அந்த 4 பார்ட்டிகிளையும் 4 மைக்ரோ ஸ்டேட்னு சொல்றோம். இந்த மைக்ரோ ஸ்டேட்டை நீங்க ஒரு 2 பாக்ஸுக்குள்ள நீங்க ஃபில் பண்ணணும்னா எப்படி ஃபில் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல ஒரு பார்ட்டிகிள் வைக்கலாம், செகண்ட் பாக்ஸ்ல 3 பார்ட்டிகிள் வைக்கலாம். ஓகேங்களா சார்? இது வந்து ஒரு மேக்ரோ ஸ்டேட். அந்த மேக்ரோ ஸ்டேட்ன்றது பெரிய சைஸ். இதுக்குள்ள நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்ஸ் நிறைய இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மைக்ரோ ஸ்டேட்ஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றீங்க? எப்படி எல்லாம் அதுக்குள்ள 2 பாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த 2 பாக்ஸ்லயும் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் 4 இருக்கு. அதை எப்படி ஃபில் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எம்டியா விட்டலாம், 4ஐயும் இதுல போடலாம். அடுத்ததா ஃபர்ஸ்ட்ல 1 வைக்கலாம், அடுத்ததுல 3 வைக்கலாம், அடுத்ததுல 2 வைக்கலாம், இங்க ஒரு 2 வைக்கலாம், அடுத்தது இங்க 3 வைக்கலாம், இங்க 1 வைக்கலாம், இங்க 4 வைக்கலாம், இங்க 0 வைக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இந்த மைக்ரோ ஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பாசிபிள் ஆக்சசிபிள் டேர்ம்ஸ். இதுல இப்ப இதுல வந்து ஃபில் பண்றது ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியா இருக்குமா, இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்றது ஜாஸ்தியா இருக்குமா, இந்த மாதிரி ஃபில் பண்றது ஜாஸ்தியா இருக்குமா, இந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி இருந்தா ஜாஸ்தியா இருக்குமா அப்படின்னா இதுல ஈக்குவலா பிரிச்சு வச்சிருக்கிறது எதுங்க சார்? பேலன்ஸ்டா பிரிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா? இந்த மாதிரி பேலன்ஸ்டா பிரிச்சு வச்சிருக்கிறது தான் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்னு சொல்றது. இதுல வந்து நீங்க கொண்டு போய் ஃபில் பண்றது தான் மேக்சிமம் ப்ராபபிலிட்டி.
அதை தான் இதில் சொல்ல வர்றாங்க. அதை தான் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டு, அதில் நீங்கள் ஃபில் பண்ணுற ப்ராபபிலிட்டி மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரோம். வேற ஒன்று. சரி, இந்த மாதிரி டயக்ராமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். த டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர். அப்போ இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எடுத்துக்கிற சிஸ்டம் வந்து என்ன மாதிரி சிஸ்டமாக இருக்கணும்? ஓப்பன் சிஸ்டமா க்ளோஸ்டு சிஸ்டமா? க்ளோஸ்டு சிஸ்டமாக இருக்கணும். சரிங்களா? அப்போ க்ளோஸ்டு சிஸ்டமாக இருந்ததுன்னா எனர்ஜி சேஞ்ச் ஆகலாம், என்ன சேஞ்ச் ஆகாது? பட் நாட் மேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? அப்போ இதில் வந்து நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக க்ளோஸ்டு சிஸ்டமாக இருக்கலாம் அல்லது ஐசோலேட்டட் சிஸ்டமாக இருக்கலாம். பட் நாட் ஓப்பன் சிஸ்டம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், சம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் அட் ஆல்வேஸ் எனி டைம். ஓகேங்களா? அடுத்ததா செகண்ட் பாயிண்ட் வந்துருச்சு பாருங்க. த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் கான்ஸ்டன்ட். அடுத்த பாயிண்ட் அது மீதி இருக்கக்கூடிய எனர்ஜியும் வந்துருக்கு. அப்போ எனர்ஜி நீங்கள் கன்சர்வ்ட் ஆக்கணும்னா ஆல்ரெடி பார்ட்டிகிள் கன்சர்வ்டாக இருக்குன்னா கண்டிப்பாக அது க்ளோஸ்டு சிஸ்டமாக இருக்கணும். பட் எனர்ஜி கன்சர்வ்டாக இருக்குதுன்னா அது க்ளோஸ்டு சிஸ்டமாக மட்டும் இருந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்னா க்ளோஸ்டு சிஸ்டத்தில் பார்ட்டிகிள் தான் வந்து கன்சர்வ்டாக இருக்குமே தவிர எனர்ஜி வந்து என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். பட் ஐசோலேட்டட் சிஸ்டமாக இருந்தால் எனர்ஜியும் கன்சர்வ்டாக இருக்கும், பார்ட்டிகிள்ஸும் கன்சர்வ்டாக இருக்கும். அப்போ நீங்கள் சூஸ் பண்ணுறது என்னவா இருக்கணும்? கட்டாயமா ஐசோலேட்டட் சிஸ்டம் நீங்க சூஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல எனர்ஜி கன்சர்வ்டுக்கான ஃபார்முலா சம் ஆஃப் எனர்ஜி ஆஃப் எ ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிள், எனர்ஜி ஆஃப் த செகண்ட் பார்ட்டிகிள், தேர்ட் பார்ட்டிகிள், ஃபோர்த்து, இது எல்லாத்தையும் நீங்க சம்மேஷன் எடுக்கிறீங்க. அது ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த 6 பாயிண்ட்ஸ் தான் வந்து பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ். இதுல ஏதாவது 3 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து which of the following statement or is பார் போட்ட ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஆப்ஷன் ஏல 1 and 2, ஆப்ஷன் பியில் 2 and 3, ஆப்ஷன் சியில் 1, 2 and 3, ஆப்ஷன் டியில் ஒன்லி 2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் அதில் வந்து ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும். பார்த்துக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. சின்னதாக மாற்றி விட்டுருப்பாங்க, ஏதாவது ஒன்றை மட்டும் சின்னதாக மாற்றி விட்டுருப்பாங்க. அப்போ இந்த 6 பாயிண்ட்ஸும் கிளியர் கட்டாக உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் தெரியணும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் பொழைச்சிங்க. சரிங்களா? ரைட். அடுத்ததா மைக்ரோ ஸ்டேட்ஸ் அண்டு மேக்ரோ ஸ்டேட்ஸ். முன்னாடியே சொன்னதான். மேக்ரோ ஸ்டேட் அப்படின்னா பெரிய அளவில் சொல்கிறோம், அதுக்குள்ள நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்ஸ் நமக்கு இருக்கும். சரிங்களா? தேர் மே பி மெனி டிஃப்ரெண்ட் மைக்ரோ ஸ்டேட்ஸ். மெனி டிஃப்ரெண்ட் மைக்ரோ ஸ்டேட்ஸ் மே கரஸ்பாண்ட் டு த சேம் மைக்ரோ ஸ்டேட், சேம் மேக்ரோ ஸ்டேட். மேக்ரோ ஸ்டேட்டுக்குள்ள நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் மைக்ரோ ஸ்டேட்ஸ் வந்து நமக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்ல வரோம். வித் த சேம் மேக்ரோ ஸ்டேட் we can consider different மைக்ரோ ஸ்டேட். தட் இஸ் அப்படி கூட போட்டுக்கலாம். மேலே சொன்னதை தான் இப்படி சொல்ல வரும். கன்சிடர் த டிஸ்டிங்கிஷபிள் பார்ட்டிகிள். டிஸ்டிங்கிஷபிள் பார்ட்டிகிள் அப்படின்னா கிளாசிக்கல் பார்ட்டிகிள்னு அர்த்தம். சரிங்களா? இன்டிஸ்டிங்கிஷபிள் கிடையாது, டிஸ்டிங்கிஷபிள் பார்ட்டிகிள். ஏபிசி. அதனால இது வேற வேறையா நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதனால வேற வேற பேர் வைக்கிறோம். ஐடென்டிக்கல் பார்ட்டிகிள்ஸாக இருந்தால் நீங்கள் பேர் வைக்க முடியாது. பேர் வச்சா ஃபர்ஸ்ட் ஏன்னா அடுத்தது ஏ தான், அடுத்தது ஏ தான். சரிங்களா? ரைட். அப்போ 3 டிஃப்ரெண்ட் பார்ட்டிகிள்ஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் பாருங்க. ஒரு செல்லுக்குள்ள ஏபிசி 3த்தையும் ஃபில் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் வந்து n வந்து 3. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரி ஏபிசி அப்படின்ற ஒரு 3 பார்ட்டிகளை ஃபில் பண்ணியிருக்கோம். செல் 2 பொறுத்த வரைக்கும் டிஎஃப் அப்படின்னு 2 பார்ட்டிகளை சூஸ் பண்ணியிருக்கோம். செல் 3ல GHIF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பார்ட்டிகளை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேசஸை வச்சு நம்ம கம்பார்ட்மெண்ட்டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் எப்படி நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். சரி, 4 பார்ட்டிகிள்ஸ் ABCD, n ஈக்குவல் டு 4. அப்போ டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5.
இந்த இடத்துல ஏதோ சின்ன கன்ஃப்யூஷன் இருக்கே.